வணக்கம் நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, விடா V1ல குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அதை பத்தி பேசுங்களேன் உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ப்ரோ, ஆக்சுவலா நெகட்டிவ் சைட்ஸ் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி விடா V1 மட்டும் இல்ல, ஓலா, ஏத்தர், சேத்தக், அதுக்கப்புறம் ஐக்யூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள், ஏகப்பட்ட ஸ்கூட்டர்கள்ல இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது. எதனால இந்த இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால இதெல்லாம் வருது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் குவாலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? காஸ்ட் கட்டிங் அண்ட் அஃபோர்டபிலிட்டி தான். ஏன்னா ஈவி இப்பதான் நம்ம மார்க்கெட்டுக்கு வருது. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட காஸ்ட் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ண முடியும். இனிஷியலா கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து வாங்கும் போது அதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். அதனால காஸ்ட் கட்டிங் நடக்கிறதால டிசைன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது, காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாமே காஸ்ட்டை வந்து கட் பண்றதுக்கு பண்றாங்க. அதாவது லோ கிரேட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றது, தின்னான மெட்டல்ஸ் யூஸ் பண்றது, லோ குவாலிட்டி பேட்டரிஸை போட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்றதுக்கு, காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வாங்க சில கம்பெனி. சோ இதனாலேயே குவாலிட்டி இஷ்யூஸை நாம ரெகுலராகவே பார்க்க முடியுது ஈவி ஸ்கூட்டர்கள்ல. ரெண்டாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாஸ் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் வந்து இப்ப கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல கம்பெனிகள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஈவி ஸ்கூட்டர்களை வந்து நிறைய பேர் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுக்கணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்ல சேலும் பண்ணியாகணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணும்போது குவாலிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அடிவாங்க தான் செய்யும். அதுவும் சில டைம்ல அதிகமான ஸ்கூட்டர்ஸ் இருக்கும், குவாலிட்டி செக் பண்றதுக்கான டைம் இருக்காது. சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அனுப்புவாங்க. நான் இந்த கம்பெனி செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த இடத்துல குவாலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான முக்கியமான காரணம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி லோ குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அதே தான் மறுபடியும் பாத்தீங்கன்னா மோட்டார் ஆகட்டும், டயர்ஸ் ஆகட்டும், பிரேக்ஸ் ஆகட்டும், எந்த இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்றாங்களோ இது எல்லாமே சீப்பரா கிடைக்கிற மாதிரி காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லா வேலையும் லோ குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் வந்து சில இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களால தான் மேபி பாத்தீங்கன்னா பேட்டரி சீக்கிரமாவே, அதாவது லோ குவாலிட்டி பேட்டரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது ஓவர் சார்ஜ் ஆகும்போது ஃபயர் ஆகிறது, புகையை கக்கறது, பர்ஸ்ட் அவுட் ஆகிறது, இந்த மாதிரி இன்சிடென்ட் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல. இதுல எல்லாமே லோ குவாலிட்டியான பேட்டரிஸ் யூஸ் பண்றது கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம். நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது இப்போ ஒரு ஐசி இன்ஜின் இருக்கிற காரை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ இந்தியாவில் BS6 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டு கீழே தான் கார்கள் அப்புறம் பைக்குகளை வந்து தயாரிச்சு நம்ம மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு ரெகுலேஷனும், எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் இதுவரைக்கும் கம்ப்ளீட்டா ஈவிக்கு வந்து செட் பண்ணல அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். சோ ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வரணும். அப்பதான் பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்கணும், சேஃப்டி இந்த அளவுக்கு இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்கன்னா தான் அடுத்தடுத்து வரப்போற வண்டிகள் பாத்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஈவி ஸ்கூட்டர் பக்கம் மக்கள் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அஞ்சாவது விஷயம், லைட் வெயிட்டடான டிசைனை வந்து ஃபோக்கஸ் பண்றது கூட குவாலிட்டி இஷ்யூஸ்ல மிகப்பெரிய பிரச்சனையா கூட இருக்குது. அதாவது நிறைய இ ஸ்கூட்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாவும் போர்ட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து டெவலப் பண்றாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இருக்குது இல்ல, அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது சில இடங்கள்ல. ஃப்ரேம்ஸும் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ்ல வந்து மேக் பண்றதுனால ஸ்கூட்டரை வந்து நம்ம கேரி பண்ணிட முடியும் ஈஸியா. ஆனா இந்த மாதிரியான ஸ்கூட்டர்களை நம்ம லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது, ஆல்ரெடி லைட் வெயிட் டிசைன்ல கொண்டு வரும்போது ஒரு 2-3 பேர், அதாவது ஐசி இன்ஜின்ல இருக்கிற ஒரு வண்டி வந்து யூஸ் பண்ற மாதிரி ஸ்கூட்டர்களை, ஈவி ஸ்கூட்டரை வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா அது போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாங் டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு டியூரபிளாவும் இருக்காது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமாவும் இருக்குது. ஆறாவது பாயிண்ட், பூர் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இ ஸ்கூட்டர்ஸ் நிறைய இடத்துல இப்பதான் இப்போ ஒரு 10 வருஷம் தான் நம்ம மார்க்கெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால இதோட டிசைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதுல இருக்க இன்ஜினியரிங் ஆகட்டும், இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், இன்சஃபிஷியன்டான ஷாக் அப்சர்வேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓலா ஸ்கூட்டர் ஸ்டார்டிங்ல வரும்போது சிங்கிள் டியூப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க,
ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கு இல்ல, அது ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓலா கம்பெனி இப்போ ரெகுலரா எல்லா கம்பெனியும் கொடுக்குற மாதிரி 2 டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டர்களை டிசைன் பண்ணும்போது இன்ஜினியரிங்ல இருக்கிற சில ப்ராப்ளங்கள் கூட குவாலிட்டி இஷ்யூஸ்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. 7வது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மார்க்கெட்ல இருக்க காம்படிஷன், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் இனோவேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈவி ஸ்கூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வருஷம் தான் R&D வந்து இப்ப போயிட்டு இருக்குது. இப்ப ரீசன்ட் டைம்ல தான் ஈவி ஸ்கூட்டர்களுக்கான மார்க்கெட் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. சோ இந்த டிமாண்டை வந்து கொண்டு போய் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கம்பெனிகள் காம்படிஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது இனோவேஷன் அப்படிங்கறத புதுசா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இனோவேஷனை வந்து ஒரு வண்டியில கொண்டு வராங்க அப்படின்னா அதுல ப்ராப்பரான டெஸ்டிங் வந்து பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி தான் மார்க்கெட்ல ரிசல்ட்டா வந்து கொண்டு வரணும். ஆனா சில கம்பெனிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து புதுசா இது பண்ணாங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா டைரக்டா கஸ்டமர் கிட்ட வந்து அதை சேல் பண்ணிடுறாங்க. அதை வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் கூட சில நேரத்துல வந்து இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சம்டைம்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது எதுவுமே ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்காது. சில இடங்கள்ல அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகவும் நமக்கு செஞ்சிருக்கும். சில நேரத்துல இந்த ஸ்கூட்டரை உபயோகப்படுத்த முடியாத நாம கூட போயிருக்கும். மறுபடியும் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிட்டு சில பேர் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான காரணம் இது எல்லாமே ப்ராப்பரா டெஸ்ட் பண்றதுக்கான டைம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்குது, சேல்ஸ் வந்து சீக்கிரமா வந்து கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இதுல வேலை செய்யறது கூட குவாலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. 8வது பாயிண்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். கஸ்டமர் நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்றதும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்ல சில இடங்கள்ல லேக் ஆஃபா இருக்கிறதும் கூட குவாலிட்டி இஷ்யூஸை வந்து கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான காரணமா கூட இருக்குது. சில இ ஸ்கூட்டர்ஸ் பார்க்கிறதுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, குவாலிட்டி இதுல ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் போறது, 4 பேர் போறது, அதாவது அதோட கெபாசிட்டியை தாண்டி அதுல வந்து வெயிட் ஏத்தி நம்ம மிஸ்யூஸ் பண்ற சில இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா வண்டி சீக்கிரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிகள், அதாவது கம்பெனின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நம்ம போய் ஒரு டீலர் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, சார் ஈவி ஸ்கூட்டர்ல எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்காது சார், நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம், சும்மா இந்த என்ன சொல்றது டயரை செக் பண்றது இந்த மாதிரி சின்ன வேலைகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சேல் பண்றாங்க. இது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஈவி ஸ்கூட்டர்களும் சில டைம் போகும்போது, அதாவது ஒரு டைம் இன்டர்வல்க்கு அதுல இருக்க பேட்டரி, அதுல இருக்க கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத ரெகுலரான இன்டர்வல்ல செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. இதை ப்ராப்பரா யாருமே அப்டேட் பண்றது இல்ல, யாரும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றதும் இல்ல. இது கூட பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ப்ராப்ளமா வந்து நிறைய இடத்துல வந்து நிக்குது. 9வது விஷயம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். சில ஈவி ஸ்கூட்டர்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் கிளைடிங் பண்ணும், இது வந்து இந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கிற தண்ணி வரைக்கும் இதுல ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல பாப்புலரா அதை வந்து மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்பியும் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து மார்க்கெட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஸ்கூட்டர் வந்து அந்த மாதிரியான ஒரு வாட்டர் கிளைடிங்ல ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி நிக்குதுன்னு வச்சுக்கலாமே. இந்த 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி நிற்கும் போது அதுல எவ்வளவு டைம் வரைக்கும் அந்த பேட்டரி அந்த மோட்டர் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டைமும் இருக்குது இல்ல. சோ இந்த மாதிரி ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுக்காம வாட்டர் கிளைடிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றது கூட சில இடங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனையா முடியுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய இடத்துல மார்க்கெட்டிங்கை வந்து சூப்பரா பண்றாங்க, பட் ரியல் டைம்ல அதோட விஷயங்கள் கொஞ்சம் குவாலிட்டி இஷ்யூஸா நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். 10வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என்விரான்மெண்டல் யூசேஜ் சேலஞ்சஸ். எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட வந்து நான் எடுத்துட்டு வரேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்லாவோட கார் எல்லாம் இருக்குது இல்ல, அது எல்லாமே அமெரிக்கா கனடால பாத்தீங்கன்னா நல்ல பாப்புலரா சேல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு ப்ராப்ளம் வந்து வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அந்த என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்ணும்போது பேட்டரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 50ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் டிராப் ஆயிருக்கு. ஏன்னா பேட்டரி ஓவரா பாத்தீங்கன்னா கூலா இருக்குது. அது மட்டும் இல்லாம பேட்டரியோட யூசேஜ்ல நிறைய பாத்தீங்கன்னா ஹீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணதால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதா நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம். அதுக்கப்புறம் டெஸ்லா வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கூட இருக்குது. நார்மலா இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து ஒரு ஐசி இன்ஜின் இருக்கிற ஒரு வண்டி வந்து எடுத்துக்கும் போது 100 வருஷம் R&D பண்ண ரிசல்ட் இருக்குது இல்ல, அந்த ரிசல்ட் ஐசி இன்ஜின்ஸ் இருக்கிற வண்டிகளை வந்து காப்பாத்துது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்களுக்காகட்டும், இந்த மாதிரியான ஈவி
கார்களுக்காகட்டும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா 10 இருந்து 15 வருஷம் தான் இதோட R&D இருக்குது. சோ அதனால இந்த மாதிரி புது பிரச்சனைகள் வரும்போது புது என்விரான்மெண்டலோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இதுக்கான சொல்யூஷனை கம்பெனிகள் வந்து அடுத்தடுத்து தேட வேண்டியதா இருக்குது. சோ R&D அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாவே தேவைப்படுது. அதனால தான் ஐசி இன்ஜின்ஸ் இருக்கிற கார்கள் அதுக்கப்புறம் பைக்குகள் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஈவி இப்பதான் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. சோ புது ப்ராப்ளம்ஸ் புது சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஃபேஸ் பண்றது கூட ஈவி ஸ்கூட்டர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டிராபேக்காவும் இருக்குது. சில இடங்கள்ல ஈவி ஸ்கூட்டர் ஈவி கார்கள் மேல இருக்கிற நம்பகத்தன்மையை இது குறைக்கவும் செய்யுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, கிட்டத்தட்ட ஈவி ஸ்கூட்டர் ஈவி கார் அதுக்கப்புறம் இந்த ஈவி செக்மெண்ட்னு இருக்கு இல்ல, இது எல்லாமே ஓவராலா 10 இருந்து 15 வருஷம் தான் நம்ம மார்க்கெட்ல R&D வந்து நடந்துட்டு இருக்குது. இன்னும் புதுசா நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னும் புதுசான நீடு வந்து இருக்கும் ஈவி ஸ்கூட்டர்களை பொறுத்த வரைக்கும். அது சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஐசி இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட்டா நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிறோம் ஈவிக்கு. அப்படி சேஞ்ச் ஓவர் ஆகும்போது அங்க பாக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா கம்பெனி ரெக்டிஃபை பண்ணி நம்ம கையில ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டா கொடுக்கும்போது அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னோட ஒப்பீனியன் என்னன்னா 20 இருந்து 25 வருஷம் ஆயிரும் சாலிடா ஒரு ஈவி ஸ்கூட்டர் வந்து நார்மலா எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா R&D அப்படிங்கிறது இன்னுமே நிறைய தேவைப்படுது ஈவி ஸ்கூட்டர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டரி மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல மக்களுக்கு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமா கம்பெனி வந்து ரெக்டிஃபை பண்ணி மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை விதைக்கும் போது தான் ஈவி அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்ல பெருசா பூம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நண்பா. டாடா. Little sweet